கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். காலையில நாம என்ன பார்த்தோம்? நீதிமான் ஆகுதல். என்ன பார்த்தோம்? நீதிமான். நாம இப்ப நீதிமான் ஆயிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நீதிமானாக முடியாம இருந்த ஒரு சட்டம் இருந்துச்சு. அது டாக்டர் பட்டம். நீதிமான் ஆனவங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது கௌரவ பட்டம். இப்ப நீதிமானான ஒரு கூட்டம் இருக்கு, அது இலவச பட்டம். என்ன பட்டது? இலவச பட்டம் இல்ல, இலவச பட்டம். சரியா புரிஞ்சுக்கணும். இலவச பட்டம். நீதிமான்கிற பட்டம் இலவசம். சரிங்களா? ஆனா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. கர்த்தர் நல்லவர். கௌரவ பட்டம் வாங்கினவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரு? ஆபிரகாம், அப்புறம் நோவா, லோத்து, ஆபேல், அப்புறம் யோசேப்பு, மரியாளின் கணவனா இருக்கிற யோசேப்பு. இவங்க எல்லாமே கௌரவ பட்டம். சரியா? கௌரவ பட்டம் வாங்கிட்டாங்க. கௌரவ பட்டம் வாங்கின இவங்க கிட்ட படிச்சு பட்டம் வாங்கினா இவங்களாலே வாங்க முடியாது. அது காலைல சொல்லாத சத்தியம். கௌரவ பட்டம் வாங்கினவங்களை கூப்பிட்டு படிச்சு பட்டம் வாங்கிட்டு நியாயப்பிரமாணத்தை கையில கொடுத்தா நீதிமானாக முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனுஷனாலும் நீதிமானாக முடியாது. அது ஆபிரகாமா இருக்கட்டும், ஆபேலா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், யோபா இருக்கட்டும், தானியலா இருக்கட்டும், யாராலும் இருக்கட்டும், வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. சரிங்களா? அப்ப ஆபிரகாம் கையில மட்டும் நியாயப்பிரமாணம் கிடைச்சிருந்துச்சுன்னா, விசுவாசத்தில் தகப்பன், விசுவாசத்தின் வல்லவன், அவர் ஆயிருவாங்க. தப்பு. காலைல சொல்லல, அதுக்காக சொல்லி வைக்கிறேன். தப்பு. அவரால் ஆக முடியாது. சரிங்களா? ஆனா இப்படி யாருமே ஆக முடியல. ஆனா இலவசமா நம்ம ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை தேவன் ஓபன் பண்ணார் சிலுவையில. சரிங்களா? இது இலவச சட்டம், இலவச பட்டம். கர்த்தர் நல்லவர். நம்ம ஃபேமஸ் ஆக, நீங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணு இருந்துச்சுன்னா சும்மா இருப்பீங்களா? நீங்க மக்கள் மத்தியில, உலகத்துல, நாட்டுல, இந்த பகுதியில ஃபேமஸ் ஆகிறதுக்கு உங்ககிட்ட ஒரு காரியம் இருக்கு. நல்ல நடிப்பு, நல்லா பாடுவீங்க, திறமையா பேசுவீங்க, திறமையா காரியத்தை ஞானமா சொல்லுவீங்க, ஆலோசனை பக்காவா சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில், ஏதோ ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அதை வச்சு ஃபேமஸ் ஆகலாம். நான் மக்கள்கிட்ட அது இல்லை, நம்மகிட்ட தான் அது இருக்கு அப்படின்னு சும்மா இருப்பீங்களா? ம் தனக்கு நடிப்பு தெரிஞ்சனோன்னு சும்மா இருக்காங்களா? ஃபேமஸ் செலிபிரிட்டி சும்மா இருக்கிறாங்களா? இப்ப டீச்சர் வரப்போதுரா, அது வரப்போதுரா, இந்த என்ன என்ன பில்டப் பாருங்க. தான் ஃபேமஸ் ஆகிறது தனக்கு ஒன்று இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. ஃபேமஸ் ஆகிறதுக்கான வழியை அடுத்தடுத்து விதை போட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆனா பாருங்களேன், நம்ம ஆண்டவர் சும்மா இருக்காரு. அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதாமா? ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்கிற ஒண்ணுமே இல்லை. மனுஷன் பாருங்க, ஒரு நடிப்பை வச்சுட்டு மக்கள்கிட்ட என்ன ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாதா ஃபேமஸ் ஆகிறதுக்கு? அவர் ஃபேமஸ் ஆக நினைச்சா ஃபேமஸ் ஆக முடியாது அவரால். இந்த பகுதியில் ஃபேமஸ் ஆக நினைக்கிறாரு, முடியாதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் அவர், இதுதான் மனுஷன். ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா விட மாட்டான் மனுஷன். தூக்குடா வாச்சு மக்கள் மத்தியில பேரை சம்பாதிப்போம், போடுவோம்டா, யூடியூப்ல கண்டனை போடுவோம், இன்ஸ்டால கண்டனை போடுவோம், மக்களை வீச அள்ளுவோம், ஃபாலோயர்ஸ் அள்ளுவோம், சப்ஸ்கிரைபர் அள்ளுவோம். பாத்தீங்கன்னா தான் மனுஷன் எப்படி போறான்னு பாருங்க. மனுஷன் இயல்பு, மனித புத்தி. ஆனா தேவன் ஃபேமஸாக நினைச்சாருன்னா உலகம் தாங்காது, உலகம் தாங்காது.
அப்ப தேவன் நமக்கு ஒரு நன்மையை செய்யறாரு, அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னா ஃபேமஸ் ஆகிறதுக்கு செய்யல. அவரு இயேசு சூமின கையை சரி பண்ணினார் அப்படின்னா ஃபேமஸ் ஆகிறதுக்கு இல்ல. அற்புதம் செய்யறது தான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு இல்ல. அற்புதம் செஞ்சா மனுஷன் ஃபேமஸ் ஆக்கிடுவான், அது வேற கதை. இயேசு தான் ஃபேமஸ் ஆகன்ட்டு அற்புதம் செய்யல. ஆனா இயேசு செய்த அற்புதத்தை மனுஷன் ஃபேமஸ் ஆக்கிட்டான். திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து அவர் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடல்ல நடக்கல, காற்றையும் கடலையும் அதட்டல, 5 அப்பத்தை 5000 பேருக்கு போசிக்கல. யார் ஃபேமஸ் ஆனுங்கிறதுக்காக? யாரு? இப்படி கேள்வி கேட்டாதான் அப்பதான் நீங்க யோசிப்பீங்க, நம்ம ஏதாவது கவனிச்சோமா? ஆமல கவனிக்கல, அப்பதான் தெரியும். அதான் இடையில கேள்வி கேட்கிறது. யார் ஃபேமஸ் ஆகிறதுக்கு? இயேசு அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக அற்புதம் செய்யலைங்கிறதே பெரிய சத்தியம். அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக அற்புதம் செய்யல. செத்தவனை உயிரோட எழுப்புனது அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இல்ல. இது ஒரு சத்தியம். ஆனா மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம ஆகோன்னு தூக்கி விட்டுருவோம். இயேசுவை மக்கள் தூக்கி விட்டாங்க. இயேசுவை மக்கள் தான் ஃபேமஸ் ஆக்குனாங்க. ஆனா இயேசு ஃபேமஸ் ஆகிறதுக்கு அதையும் செய்யல. அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டு இவரா பரப்ப சொன்னாரு? மக்கள் ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க, சரிங்களா? ஆனா மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஜனங்க தங்களை ஜனங்கிட்ட நம்மகிட்ட நல்லா வரவேற்பு இருக்கு, அடுத்து போடுவோம், இது மனுஷன். ஆனா அவர் அப்படி செய்யல. அப்புறம் எதுக்கு அவர் அற்புதம் செய்யறாரு அப்படின்னா, அவரை நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அற்புதம் செய்யறாரு. அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வல்லவர், எப்படிப்பட்ட நல்லவர், நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறாரு, நம்மளை எப்படி விசாரிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் ஃபேமஸ். அவர் அற்புதம் செய்யறாரு, மிராக்கிள் பண்றதுக்கெல்லாம் அதுதான் ரீசன். ஆனா மனுஷன் சைடு என்ன நடக்கும்? இப்படி பண்ணா மனுஷன் ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவான். இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி அவர் ஒரு கட்டளை இட்டார். அப்படி இருந்தும் அவங்க சும்மா இருக்கல. வசனம் வந்திருக்கா? இதான் அது. ஃபேமஸ் ஆக்காதீங்கடா, அதுக்கு நான் செய்யல ஏசு. அது எப்படி ஆண்டவரே? எங்க வாய் சும்மா இருக்காதுல்ல, இவங்க ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இது உள்ள இருக்கிற ட்ரூத்து வசனத்துல அப்படி உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லா தெரியும். அதனால என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஆண்டவர் மேல மதிப்பு கூடுறதுக்காக இதை பேசிட்டு இருக்கிறாரு. அவர் மேல நீங்க மதிப்பு கூடணும். உங்களுக்கு மதிப்பு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்கணும். மதிப்பு மரியாதை ஆண்டவர் மேல கூட்டிகிட்டே இருக்கணும். என்னடா வாங்குறதுன்னு பார்க்க கூடாது. அவர் மேல மதிப்பு மரியாதை நமக்கு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம மதிக்க ஆரம்பிக்கணும். சே, என்ன இவ்வளவு டீசெண்டா இருக்கிறாரு, ஜெனினா இருக்கிறாரு, இதுக்குதான் அற்புதம் செய்யறாரா? ஃபேமஸ் ஆகிறதுக்கு இல்லையா? சரி, நம்மளாம் அப்படி இருக்க மாட்டோமே. நம்மளாம் ஒரு வரம் கொடுத்துட்டா, அந்த போதகரிடம் போனால் பேய்களை விரட்டுவார். வாங்க வாங்க, என்னம்மா ஃபேமஸ் ஆகும்? இவர் என்ன இப்படி சும்மா இருக்கிறாரு? அப்ப அதுக்கு அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக அற்புதம் செய்யல போலயே. மந்திரக்கட்டை உடைப்பார், வல்லமை பெற்ற ஊழியக்காரர், ஃபேமஸ். அது இல்ல, சரிங்களா? இதெல்லாம் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுறேன். கர்த்தர் நல்லவர். மனுஷன் அவர் தேடி வந்தாரா? தேடி போனீங்களா? தேடி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து வந்தார். தொலைந்து போன ஆடுகளை தேடி வந்தார். மனுஷன் அவர் தேடி வந்ததும் நம்பர் 1, மனுஷனுக்காக அவர் செத்ததும், மனுஷனை அவர் தேடி வந்ததும், மனுஷனுக்காக அவர் தன் உயிரை தியாகம் பண்ணினதும், இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணு பிடிபடுது. மனுஷனை உண்டாக்குனவர் அவர் தான். எனக்கு ஒண்ணு நல்லாவே தெரியுது. மனுஷனை தேடி வந்ததை பார்த்தா, நம்ம தேடி போகல, அவர் வந்தாரு. தேடி வந்ததை பார்த்தா சரி விட்டுருங்க, அதோட விட்டுலாம். பார்த்தா மனுஷனுக்காக செத்ததையும் வச்சு பார்த்தா பக்காவா தெரியுது, இவர் தான் நம்மளை படைச்சிருக்கணும், இவருக்கு தான் அந்த உறுத்து இருக்கு.
இவருக்கு தான் அந்த வலி இருக்கு, அதான் இந்த மாதிரி செய்யறாரு. அது நல்லாவே காமிச்சு கொடுக்குது. மனுஷனுக்காக யாராவது செத்தார்களா? கடவுள் அவதாரங்கள் மனுஷனுக்காக, ஒட்டுமொத்த மனு குலத்துக்காக செத்த கடவுள் அவதாரம் ஏதா இருக்கா? தீமையை அழிக்க வந்திருக்கு கடவுள் அவதாரம் தீமையை அழிக்க, நல்லதை நிலைநாட்ட. ஆனா உங்களை மீட்க வந்துச்சா? உங்க மேல கரிசனை இருந்துச்சா? நம்ம மேல கரிசனை வச்சு வந்த ஒரே கடவுள் அவதாரம் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வந்தார். சரிங்களா? அப்ப மனுஷன் அவர் படைச்சாருங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஏன் ஆள்றா, நான் படைச்ச ஆத்மாடா, நான் உன்னை உண்டாக்குனேன்டா, நீ வேணா சும்மா இருக்கலாம், எனக்கு பெத்த வயிறு துடிக்குதுடா சொல்றோமா? பெத்த வயிறு தான் என்ன செய்யும்? பிள்ளையோடைய நிலைமையை பார்த்து துடிக்கும். நம்ம நிலைமையை பார்த்து அவருக்கு தான் துடிச்சிச்சு, அதை ஓடி வந்தார். சரிங்களா? சாலமோன் காலத்துல ஒரு பெரிய விடுகதை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? புதிர் நடந்துச்சு. ரெண்டு அம்மா, ரெண்டு பிள்ளைய, கணவன் இறந்துட்டாங்க, ஒன்னா வாழ்றாங்க. சரிங்களா? அதுல பஞ்சத்தினால பிள்ளைய அடிச்சு 2 பேருமே சாப்பிட்டாங்க. இப்ப 2வது பிள்ளைய சாப்பிட்றது கொடு அப்படின்னா, இது ஏன் பிள்ளை அப்படிங்கிறான். இல்ல அது ஓம் பிள்ளைங்கிறா. இது ஏன் பிள்ளை ஓம் பிள்ளை சண்டை வந்துட்டு இருக்கு. சண்டை வரும்போது சாலமன்ட்ட போகும்போது இதை பிரச்சனை சொல்றாங்க. அதை ஐ விட்னஸ் யாருமே கிடையாது. யாரு தெரியும்? 2 பேரும் தனியா வாழ்றாங்க. யார் யாரை கொண்டான்னு யார் தெரியும்? சாலமன் தீர்ப்பு சொல்றாரு, அப்படியா இந்த பிள்ளைய 2ஆ வெட்டிருங்கிறார். வெட்டி அவள்கிட்டையும் கொடுத்துருங்க, இவள்கிட்டையும் கொடுத்துருங்கிறார். அப்படி சொல்லும்போது ஒருத்தி சொல்றா, வெட்டுங்க, அவளுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒருத்தி சொல்றா, ஒருத்தி ஐயோ வேணாம், அது அவளுக்கே கொடுத்துருங்க, என் கண்ணால பார்க்க முடியாது வெட்டுறத அப்படின்னு ஒருத்தி துடிக்குது. உடனே சாலமன் சொல்றாரு, இவதான் அந்த பிள்ளையோட தாயின்ட்டார். ஏன்? லாஜிக், யதார்த்தம். அங்க வச்சு அடி பிடிச்சாரு. உண்மையிலே பெத்த தாயினா இந்த பிள்ளையை நான் வெட்டு சொல்லும் போது துடிக்கும். உண்மையிலேயே என்னை ஒருத்தர் படைச்சாருன்னா என் நிலைமையை பார்த்து அவருக்கு துடிக்கும். தான் லாஜிக். அப்ப துடிச்சதை வச்சு இவர் தான் என்னைய படைச்ச தெய்வம். கன்ஃபார்ம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பரலோகத்துல பிதாவானவர் சென்டர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. வலது பக்கம் குமாரனானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இடது பக்கம் ஆவியானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. வலது பக்கம் யாரும் உட்கார்ந்துருக்கா? விடிய விடிய கதை கேட்டு ஆதாம்க்கு மனைவி யாருன்னா எஸ்தர்ன்னு சொன்னாங்களாம். ஆதாம்க்கு மனைவி யாரு? பாஸ்டர் எஸ்தர் அப்படின்னாங்களாம். வலது பக்கம் யாரு உட்கார்ந்துருக்கா? ஏசு கிறிஸ்து. இடது பக்கம் யாரு உட்கார்ந்துருக்கா? ஆவியானவர். அவருக்கு முன்னால நியாயம், அன்பு 2 நிக்குது, 2 உட்கார்ந்துருக்கு. நியாயம்ங்கிற ஆள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அன்புங்கிற ஆள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு பின்னால முழு மனித குலத்தினுடைய தலைகுள்ளா தெரியுது, தலைகளா தெரியுது. ஒட்டுமொத்த மனு குலத்தின் தலைகள் தெரியுது. மறுபடியும் சொல்றேன், அடுக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. பிதாவானவர் சென்டர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. வலது பக்கம் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இடது பக்கம் ஆவியானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த 3 பேருக்கு முன்னால லெப்ட் சைடு நியாயம் உட்கார்ந்து இருக்கு, ரைட் சைடு அன்பு உட்கார்ந்து இருக்கு. இந்த 2 பேருக்கு பின்னால ஒரே மனித தலைகள். இந்த பக்கமும் தேவதூதர்கள். இந்த சீன் உங்களுக்கு புரியுதா? இதை வந்து ஏல வீடியோ ஆக்கணும். சரிங்களா? இப்படி உட்காந்துருக்கும் போது நியாயம் எந்திக்குது. யார் எந்திக்குது? நியாயம் எந்திக்குது. எந்திச்சு பிதாவை பார்த்து மனிதர்களை கை நீட்டி, இவங்க எல்லாம் உங்களை மதிக்கல, உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, உங்க சொல்லுக்கு கீழ்ப்படியில, இவங்க நீங்க தண்டிக்கணும் அப்படின்னு நியாயம் சொல்லுது. எது சொல்லுது? நியாயம் வந்து பிதாட்ட சொல்லுது, மனிதர்களை கை காமிச்சு.
இவங்க எவனுமே உங்களுக்கு கீழ்ப்பட்டு நடக்கல, அதனால இவங்க தண்டிக்கப்படணும். அதுதான் நியாயங்குது நியாயம். சரிங்களா? அன்பு டக்குன்னு எந்திக்குது. ஐயோ என் ஆண்டவனே, வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத ஜனங்களை அழிப்பீரோ, அவங்கள மன்னிங்க அப்படின்னு அன்பு உடனே எந்திக்க சொல்லுது. உடனே நியாயம் எந்திச்சு, நோ 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 நோ, நியாயம்னா நியாயம்தான். அவங்கள தண்டிக்கணும், சும்மா தண்டிக்க கூடாது, நரகத்துக்குள்ள உள்ள வச்சு செய்யணும், நரகத்துல வச்சு தண்டிக்கணும். இது நியாயம் வைக்கிற கோரிக்கை. திரும்பவும் அன்பு எந்திச்சு பரிதவிக்குது, பரிந்து பேசுது, கதறுது. வேண்டாம் 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 வேண்டாம், நீர் உண்டாக்கின ஜனங்களை அழிப்பீரோ, பரிந்து பேசு. இப்ப பிதாவானவர் என்ன செய்வார்? கடவுள் என்ன செய்வார்? நியாயம் சொல்றத சரி கேட்கவா, அன்பு சொல்றத சரி கேட்கவா? நீ சொல்லுங்க, என்ன முடிவு எடுக்க? நியாயத்துக்கு நான் பதில் சொல்லணும், அன்புக்கு நான் பதில் சொல்லணும். ஆனா எடக்கு முடக்கா இருக்கு இப்ப கேள்வி. நான் என்ன செய்ய? இப்ப பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு, குமாரன் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆவியானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, மொத்த நாடாளுமன்றமும் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பேச்சு போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு பிதாவானவர் நியாயத்தை நோக்கி கேள்வி கேட்கிறார். ஓகே, நீ சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒட்டுமொத்த மனுக்குலமும் தண்டிக்கப்படுறதுக்கு பதிலா ஒரு மனுஷன் தண்டிக்கப்படுறது உனக்கு சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிதாவானவர் நியாயத்தை கேட்ட கேள்வி, நியாயத்தை பார்த்து கேட்கிறாரு. இத்தனை பேரை தண்டிக்கப்படுறதுக்கு ஒத்த மனுஷன் தண்டிக்கப்படுறது உனக்கு சரியா? இத்தனை மனுஷன் தண்டிக்கப்படுறதுக்கு பதிலா ஒரு மனுஷன், இவங்களுக்கு பதிலா ஒரு மனுஷன் உனக்கு தண்டிக்கப்பட்டா ஓகேவா? ஓகே, பட் ஒன் கண்டிஷன். நியாயம் பேசுது, ஓகே, பட் ஒரே ஒரு நிபந்தனை அப்படிங்குது நியாயம். என்ன? அந்த மனுஷன் குற்றம் செய்யாம இருக்கணும், அந்த மனுஷன்கிட்ட பழுதே இருக்கக்கூடாது, குற்றமே இருக்கக்கூடாது, முற்றும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களை மதிச்சு மரியாதை கொடுத்து இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். அப்படி ஒரு மனுஷன் இருந்தா சொல்லுங்க, நீங்க இவங்களுக்கு பதிலா அவனை தண்டிங்க. இது நியாயம் சொல்லுது. உடனே அன்பு பார்க்குது, ஆண்டவரே, உமக்கு தெரியாத வழிகள் உண்டா? இது உம்மால் கூடாதோ? இது உம்மால் ஆகாதோ? ஏதாவது வழி இருக்குமே ஆண்டவரே, நியாயம் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கே. அப்ப நியாயம் சொல்லுது, இத்தனை பேருக்கு பதிலா ஒத்த மனுஷன் ஓகே. ஆனா அந்த ஒத்த மனுஷன் எப்படி இருக்கணும்? இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு? இவங்க எல்லாம் குற்றம் செஞ்சவங்க. நீங்க சொல்ல போற மனுஷன் குற்றம் செய்யக்கூடாது, குற்றமே இருக்கக்கூடாது, மாசற்ற பழுதற்ற ஒரு ஆளா இருக்கணும். தண்டிச்சுங்க. இருக்கா பார்ப்போம், இருக்குன்னா செய்யுங்க, பார்த்துருவோம் அப்படிங்கிற நியாயம். அன்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி துடிக்குது. ஆண்டவரே, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உன்னை பிதாவானவர் பார்க்கிறார். உனக்கு குற்றம் செய்யாத ஒரு ஆள் இருந்தா போதும், அப்படிதானே? அப்படி சொல்லிட்டு குமாரனை பார்க்கிறேன். குமாரன் புரிஞ்சு போச்சு. எஸ் மை லார்டுங்கிற. உன்னை நியாயம் கேட்குது. என்ன நீங்க அங்க பாக்குறீங்க? நான் என் குமாரனை அனுப்புறேன், அவரை பலியாக்கு, அவரை நான் தண்டிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு பிதாவானவர். யார்கிட்ட சொல்றாரு? நியாயத்தை சொல்றாரு, நியாயத்திட்ட. அன்பு பதறுது, ஆண்டவரே, இவர் அனுப்புறீங்க? தூதர்கள்லாம் கதறாங்க,
இவரை அனுப்புறீங்க, இவரை போய் அனுப்புறீங்க இவங்களுக்காக. உன் நியாயம் சொல்லுது, ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்க முடியாது. ஏன்? அவர் கடவுள், நான் கேட்டது மனுஷன், ஒரு கடவுள், அக்செப்ட் பண்ண முடியாது. நியாயம் சொல்லுது. இது அவர் சிரிக்கிறாரு, குமாரனையும் பார்க்கிறார். அவருக்கு புரியுது, இவர் நான் கடவுளை அனுப்ப மாட்டேன், மனுஷனை அனுப்புறேன், நான் மனுஷனை அனுப்புறேன். அவர் அவர் அவரை தண்டிக்கப்படும் போது, தண்டனைக்காக அனுப்பப்படும் போது அவர் கடவுளா இருக்க மாட்டார், அவர் மனுஷனா தான் இருப்பார். அப்பெல்லாம் ஓகே, அப்பெல்லாம் ஓகே, ஓகே தானே? ஓகே மை டாடி. இதான் பரலோகத்தில் நடந்துச்சு. ஓகே மை டாடி, அவர் மனுஷனா வருவார். ஓகே, மனுஷனா அனுப்பிட்டாரு. எப்படி அனுப்பல? பெரிய ரகசியம் இது, பெரிய சத்தியத்தை பேசுறேன். அவர் கடவுளா அனுப்பல, இப்படிதான் வந்தாரு. மனுஷனா வந்தாரு, மனுஷனா வாழ்ந்தாரு, மனுஷனா சாப்பிட்டாரு, மனுஷனா குளிச்சாரு, எல்லாம் மனுஷனா பண்ணாரு, மனுஷமா தூங்கினாரு, மனுஷனா தான் வாழ்ந்தாரு. மனுஷனா வாழ்ந்த இயேசு போய் அவரை தேவன் என்கிறீர்களே, அவர் எப்படி தூங்க முடிந்தது? இப்படி கேட்டா எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அவர் ஏன் சாப்பிட்டார்? அவருக்கு ஏன் இளைத்தது? கேள்வி கேட்கிறாங்க. படகில் நித்திரையா இருந்தார், தேவனா இருந்திருப்பாரானால் தூங்க முடியுமா? மனுஷனா தாயா இருக்கிறாரு. மனுஷனை அனுப்பினதானே நியாயம் அக்செப்ட் பண்ணிருக்கு. கடவுளை அனுப்பலாம் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? வலிக்கிற மாதிரி வலிச்சு நடிப்பார்ல, அது எப்படி ஒத்துக்க முடியும்? கடவுளுக்கு எப்படி வலிக்கும்? தண்டிக்கப்படும் போது, அடிக்கப்படும் போது, குத்தப்படும் போது கடவுளுக்கு எப்படி வலிக்கும்? அது எப்படி ஒத்துக்க முடியும்? மனுஷனா இருக்கணும், குற்றம் செய்ய முடியாத ஆளா இருக்கணும், தண்டிக்கப்பட்டா வலிக்கணும். வந்தார். சரிங்களா? வந்துட்டார் இயேசு. தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். என்ன குமாரன்? தெய்வமாகிய தெய்வகுமாரன் மனுஷனாகிய மனுஷகுமாரன் ஆனார். ஆயிட்டு கடைசியில் இப்ப பலி ஆகுது. சிலுவையில பலி ஆகுறார், தண்டிக்கப்படுறார். ஏசாயா 53 இப்படி பார்க்கணும், ரோமர் 5:8 இப்படி பார்க்கணும், யோவான் 3:16 இப்படி பார்க்கணும். அவர் பலியாகும் போது, அடிக்கப்படும் போது ரத்தம் சிந்துது. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் பார்க்கறாங்க அந்த சம்பவத்தை. அடப்பாவமே, நமக்கு கூட இப்படி செய்ய மாட்டேங்கிறாரு. இந்த மனுஷங்களுக்காக என்னையா இவர் போய் இந்த மாதிரிலாம் பண்றாரு? கொடுத்து வச்சவங்க யாரு? யாரு கொடுத்து வச்சவங்க? மனுஷங்களை பார்த்து பரலோகம் சொல்லுது, தூதர்கள் சொல்லுது, கொடுத்து வச்சவங்க. இவைகளுக்காக தெய்வமா இருக்கிற குமாரன் மனுஷன் ஆனாரு. அதுவே தாங்க முடியாம இருக்கிறோம், இப்படி கடந்து சாகுறாரு. கொடுத்து வச்சவங்க. நம்மளை கொடுத்து வச்சவங்களா? புரியுதா உங்களுக்கு? கொடுத்து வச்சவங்க. தூதர்கள் கூட அந்த சாக்கியம் கிடையாது. அவர் தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். எபிரேயர் இதான். மனுஷனுக்கு அவர் கையை கொடுத்தார். விழுந்து போன தூதர்கள் கூட தேவன் கை கொடுக்கல, மனுஷன் கை கொடுத்தார். விழுந்து போன தூதர்களுக்கு எந்த பலியும் இல்லை, ஆனா விழுந்து போன தூதனுக்கு மனிதர்களுக்கு பலி இருக்கு. அப்படி என்னையா பாசம், இப்படி போய் செய்கிறாரு. என்ன வேதனைப்பா, இப்ப பார்க்க முடியலப்பா. எப்பா காபிரியல் போயிட்டாரு, இயேசு கிறிஸ்து பலியாகிறத என்னால பார்க்க முடியல அப்பா. மிகாவேல் வந்துடுறான், இரு, வந்துரு, எப்படி பாக்குற விடு. பரலோகம் பார்த்துச்சு, தூதர்கள் பார்த்தாங்க. ஒரு மனுஷர்களுக்காக இப்படியா? ஆமேனா? உங்க சம்பவம் புரியுதுங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுதுங்களா? அப்ப என்ன சொல்ல வரேன், முடிச்சிருவோம். என்ன சொல்ல வர்றேன், ஆண்டவர் என்ன நம்மகிட்ட சொல்ல வர்றாரு அப்படின்னா, எப்பயுமே பாருங்க, நியாயத்தையும் அன்பையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது.
நியாயம் நியாயம் கராரா நிற்கும். அன்பு வளைஞ்சு கொடுக்கும், அட்ஜஸ்ட் பண்ணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், நியாயம் ஒன்றையும் தாங்காது. நீங்க நியாயத்தை எடுத்துட்டீங்க, கையில் எடுத்தீங்கன்னா தொலைஞ்சிங்க. அன்புக்கு அங்கே வேலையே கிடையாது. அன்புன்னு கையில் எடுத்தீங்கன்னா நியாயத்துக்கு வேலையெல்லாம் போயிடும். அன்பு எல்லாத்தையும் பொறுத்துக்கூட, பரவாயில்ல பரவாயில்ல, என் பிள்ளை தானே குடிச்சிச்சு, பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியே போகும் அன்பு. நியாயம் குடிச்சா சோறு போடக்கூடாது, இதான் நியாயம் அப்படி சொல்லு நாயன் மட்டும். அப்ப நியாயத்துக்கும் அன்புக்கும் ஏழா பொருத்தமா இருக்கும், ஆகவே ஆகாது. அதாங்க சண்டை கொடுத்துருந்துச்சு பிதாட்ட. நியாயம் அன்பு உண்மையிலே ஆள் கிடையாது. அவர் மனசுல இருக்கிற ரெண்டு கேரக்டரை வெளியே வச்சு காமிக்கிறேன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அன்புள்ளவர். இப்ப என்ன செய்ய? நியாயம் இந்த பக்கம் இருக்குது, அன்பு அந்த பக்கம் இருக்குது. ரெண்டுக்கு இடையில ஆண்டவர் பார்த்தாரு, தண்டனைய ஏற்றுக்கொண்டு தேவகுமாரனை மனுஷகுமாரனை ஆக்கி மனுஷனை ஆக்கி தண்டனையை ஏற்றுக்கொண்டு நியாயத்தை திருப்திப்படுத்திட்டாரு. போதுமாப்பா, உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன வேணும்? மனுஷன் வேணும், குற்றம் செய்யாத மனுஷன் வேணும், பாவம் இல்லாத மனுஷன் வேணும். அவ்வளவுதானப்பா, போதுமா? தண்டனை ஏத்துட்டா போதுமா? ஏசாயா 53 ஏத்துட்டா போதுமா? போதும்ல? நீ சண்டை விட மாட்டேன் கூட, உட்காரு. திருப்தி அடைஞ்சிட்டியா? அன்பு உனக்கு என்ன, உனக்கு என்ன? சனங்க நரகத்துக்கு போகக்கூடாது, அவ்வளவுதானே? இந்த தண்டனை ஏத்துக்கிட்டாரு, அவங்களை விடுவிச்சாச்சு, நரகத்துக்கு போக மாட்டாங்க. ஓகேவா? ஓகே தானே? ஓகே. ரெண்டையும் அடுத்த டயத்துல திருப்திப்படுத்திட்டாரு, முடிச்சிட்டாரு. இதுதான் சுவிசேஷம். இதுதான் அந்த சுவிசேஷம். மத்திய எழுதின சுவிசேஷம், யோவான், இதுல எல்லாமே இதுதான். இந்த சம்பவம் தான். பிதாவானவர் வர முடியாது, குமாரன் தான் வரணும். அதுதான் 3 கேரக்டர். ஒரே தெய்வமா இருந்தா இவர் மனுஷன் ஆயிட்டா அங்கேயா இருக்கிறது, அங்கேயா இருக்கிறது தெய்வமா? இவர் தெய்வமா இருந்தா மனுஷனா இருக்க முடியாது, மனுஷனா இருந்தா தெய்வமா இருக்க முடியாது. அப்ப இன்னொரு ரோல் வேணும், அங்க ரோல் வேணும். அதுதான் ஆதியிலே 3ஆம் மாறினார். சரிங்களா? சில பேர் ரகசியம். இப்ப அவங்க என்ன புரியுது? தூதர்களே நம்மளை பார்த்து அப்படிங்கிறாங்க, நான் கொடுத்து வச்சவங்க. இதான் யோவான் 3:16. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் தூதர்கள் இயங்கத்தக்கதாய் அன்பு கூர்ந்தார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மை அன்பு கூர்ந்தார். நியாயத்தையும் திருப்திப்படுத்தினார், அன்பையும் திருப்திப்படுத்தினார். ஆக்சுவலா இந்த ரெண்டையும் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், சவால். ஆனா திருப்திப்படுத்திட்டார், வேற வழியே இல்லை. மனுஷன்தான் வேணுங்குது, அதுவும் குற்றம் செய்யாத மனுஷனா வேணும். புதுசா ஒரு ஆளை ரெடி பண்ணி, ஒரு ஆதாம ரெடி பண்ணினா அவனும் பாவம் செய்வான். அப்ப என்ன செய்யணும்? தெய்வம் தான் மனுஷனா ஆகணும், வழியே கிடையாது. ஆயிட்டார். ஆமேன்.